நல்லா மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின வாழைப்பூவை சேர்த்துடலாம். அதே போல் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வடையை தட்டி சேர்த்துக்கலாம். வடையெல்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா முறுன்னு நம்ம சுட்டு எடுத்துடலாம். சூப்பரான வாழைப்பூ வடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.